தான் இருக்கீங்க. நம்ம சரியான வழியில தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம அக்வாட்டிக்கால தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டோட ராஜா உங்களை சந்திக்க ஆவலோட இருக்காரு. சீக்கிரமா வாங்க, அரண்மனைக்கு போகலாம். இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். வேண்டுகோள் என்ன அரசரா? கண்டிப்பா வரும். எங்களுக்கும் சந்தோஷம் தான். அந்த ரெண்டு காவலாளிகளும் நம்ம சிந்துபாத்த கூட்டிக்கிட்டு அந்த நகரத்துல அழகா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அக்வாட்டிகா. அங்க பாரு சிந்துபாத், உண்மையான மக்கள். ஆனா இவங்க தான் ஆமை மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பக்கமா வாங்க. அதாவது ஆமை மாதிரியா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஓட்டவாய், அப்படிதான். நாங்க அத பத்தி கவலைப்பட மாட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காவலாளிகள் அவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு அரண்மனையில இருக்கக்கூடிய அரசரை சந்திக்க போனாங்க. அரசே, இவங்க தான் நம்ம நாட்டுக்கு புதுசா வந்த விருந்தாளிங்க. உங்களை வரவேற்கிறேன். நான் தான் கிங் பேண்டியஸ். அக்வாட்டிகா நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய மகள் பிரின்சஸ் பெனலபி. வாங்க. என் பேரு சிந்துபாத். நான் 7 சமுத்திரத்தையும் சுத்தி வரவன். இவன் என்னோட நண்பன் ஹக்கீம். அப்புறம் இவன் என்னோட நண்பன் குவாக். பெனலபி, இவங்களை கூட்டிக்கிட்டு போய் இவங்க தங்கறதுக்கான அறையை இவங்களுக்கு காட்டிட்டு வா. அப்படியே செய்றேன்ப்பா. ரொம்ப நன்றி அரசே. ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். உங்களுக்கு தெரியாததை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நீங்க இங்கிருந்து வெளியே போக நாங்க அனுமதிக்க மாட்டோம். என்னது? இந்த உலகம் தான் இனிமே உங்களுக்கு புது உலகம். என்னைக்கு இல்ல, என்னைக்குமே. இனிமே இந்த நகரத்தை விட்டு போகவே முடியாதுன்றத கேட்ட உடனே சிந்துபாத், ஹக்கீம் 2 பேருமே தகச்சு போய் நின்னுட்டாங்க. பிரின்சஸ் பெனலபி நீங்க தங்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க என் கூட வாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நாங்க ஏன் இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்றாரு? இந்த நகரத்துல எங்க அப்பா போட்டிருக்க கொடுமையான சட்டமே இதுதான். வாங்க, நான் உங்களுக்கு வழி சொல்றேன். இனிமே இந்த மாதிரி செடிகளை தான் நீ சாப்பிட்டாகணும். என்ன நம்ம இன்னும் இங்க எத்தனை வருஷம் இருக்க போறோமோ தெரியல குவாக். இதே பழகிக்கோ. நீங்க பாக்குற இதுதான் பொசைடனோட ரொம்ப முக்கியமான ஆயுதம். பொசைடன்னா கடல் கடவுள் தானே? ஆமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆஹா, கதை புக்ல பார்த்தது நேரா பாக்குறேன். இப்ப அக்வாட்டிகா இந்த கடலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அக்வாட்டிகாங்கிறது ஒரு துறைமுகமா இருந்தது. ஆனா அத தலைமை தாங்குறவங்க அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கிட்டாங்க. பெரிய யுத்தமே நடந்தது.